எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நான் ஜவ்வரிசி வச்சு நிறைய ரெசிபிஸ் பண்ணியிருக்கேன். பாயசம், வடை, கிச்சடின்னு நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு அந்த லிஸ்ட்டில் இன்னொரு சூப்பரான ஒரு ஸ்நாக் பண்ண போகிறோம். கிறிஸ்பியான டேஸ்டியாக இருக்கிற இந்த ஜவ்வரிசி போண்டா பசங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க இந்த ஈஸியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கிற ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. பொடுசா இருக்கிற ஜவ்வரிசி சரியா வராது. ஒரு 2 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிருங்க. இது கூட 1 கப் அளவுக்கு புளிச்ச தயிர் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தயிர் நல்ல புளிப்பா இருந்தாதான் நல்லா இருக்கும். தயிரை நல்லா கலந்து விட்டு இது கூட 1/2 கப் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஜவ்வரிசி நல்லா ஊறி இருக்கு. இது கூட பொடுசா நறுக்கின 1 வெங்காயம், 2 பொடுசா நறுக்கின பச்சை மிளகாய், நறுக்கின 1 துண்டு இஞ்சி, நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா கலந்துட்டு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி கலவை கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் அரிசி மாவு சேர்த்து கலந்துக்கிட்டிங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இதை சேர்க்கறதால போண்டா நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வரும். ஒரு கடாயில் பொரிக்க தேவையான எண்ணெயை ஊற்றுங்க. ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எண்ணெய் சூடானதும் ரெடி பண்ணி வச்சிருக்கிற கலவையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டி மெதுவாக ஒன்றா போடுங்க. போண்டாவை ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் போடுங்க. அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகும். நல்ல பொன்னிறமாக பொரிஞ்சு வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிருங்க. சீக்கிரமாக சட்டுன்னு பண்ணுற இந்த டிஷ் ஒரு நல்ல டீ டைம் ஸ்நாக். இந்த ஜவ்வரிசி போண்டாவை தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இல்லைன்னா தக்காளி கெச்சப் வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த போண்டா வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியான இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.